பண்டைய கால போர் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு தெய்வத்தை வழிபட்டு போவாங்க. அந்த தெய்வத்தினுடைய பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொற்றவைன்னு நம்ம சொல்லுவோம். காளி அல்லது கொற்றவை. புரியல. பெரியாரின் சிந்தனைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியா? அது முன்னாடி முடிச்சிட்டோமா? அதனால தான் அமைதியாக இருந்தீங்களோ? பேஜ் நம்பர் 309 பெரியாரின் சிந்தனை. ஓகே ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமாம், சரி சரி ஓகே. நம்ம ஒரு சரி பெரியாருடைய சிந்தனைகள் 7-2 இல்லைங்களா? ஓகே, அவருடைய கூற்றுக்களை பார்த்துங்க. கிட்டத்தட்ட அந்த 4th புல்லட்டின். இந்த பெரியாருடைய கூற்றுக்களில் அடிமையை உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை அந்த பூபாலம் இசைத்தவர் பெரியார். அது நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்துங்க, மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பெரியார். ஓகேவா? மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர். ஜாதியினால் மனித வாழ்விற்கு எந்தவித சிறு பயனும் விளைய போவதில்லை, அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன, அத்தகைய ஜாதி மனிதனுக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். பெரியாருடைய கூற்று தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரியாருடைய கூற்றுகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது அப்படிங்கிறார். தற்சிந்தனை அவ்வாறு, அதாவது என்ன சொல்லுவாங்க, செல்ஃபாக நம்ம வந்து திங்க் பண்ணுறது இல்லையா? அந்த தற்சிந்தனையும் ஆற்றலையும் அந்த தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய கல்வின்னு கற்றுத்தரணும். அப்போ 2 விதமான கான்செப்டை சொல்கிறாரு. தற்சிந்தனை இருக்கணும், தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கல்வியை தரணும் அப்படிங்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்த விமன் எஜுகேஷனுக்கு ப்ரியாரிட்டி தரணும் அப்படிங்கிறார். ரைட். பெரியார் எந்தெந்த கருத்துக்களை எதிர்த்தார் அல்லது எந்தெந்த மித்து நம்ம சொல்லுவோம், அது பேர் என்ன சொல்லுவோம், என்னென்ன கான்செப்டை வந்து எதிர்த்தார் அப்படின்னா, இந்தி திணிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் தான். அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி எல்லாமே நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி குலக்கல்வி முறை, தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை, டவுரின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே எதிர்த்தவர் முதல்ல பெரியார். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். அப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச நூலாக எதுவாக இருக்கு? திருக்குறளாக தான் இருக்கு. ரைட். கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் உங்களுக்கு தெரியும், ஆமாம் தானே? அதுக்கு முன்னாடி எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் யார் அப்படின்னா வேர்வமுனிவருடைய வரி வடிவம். ஓகே. அதுக்கப்புறம் மொழி என்பது உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அந்த கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ இந்த கான்செப்ட் எதை வச்சு சொல்கிறாருன்னா, மொழி அப்படிங்கிறது எழுத்தினுடைய தொகுப்பு தான். அப்போ அந்த எழுத்துல நீங்கள் மாற்றத்தை காலமுறைக்கு ஏற்ப மாற்றத்தை கொண்டு வரணும், எழுத்தினுடைய வடிவமைப்பில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒட்டி தான் அவர் வந்து எழுத்துன்னு சொல்லலை, மொழி அப்படின்னு சொல்கிறார். ஓகே. உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஆ இ அப்படின்னு சொல்லியும், அவ் என்பதனை ஆ இவ் அப்படின்ற மாற்றத்தையும் கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த எழுத்தை எப்படி மாற்றினார் பெரியார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த 2 எழுத்துக்களையும் இந்த மாதிரி மாற்றிருக்காரு. ரைட். எழுத்துக்களுடைய பழைய வடிவத்தையும் புதிய வடிவத்தையும் பாருங்க. ஜஸ்ட் இது எல்லாமே எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இருந்தது? கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்குமா? இல்லைங்களா? எவ்வளோ நாள் இருந்திருக்கும்? ஓகே, ஒரு 17-18 இயர்ஸ் இருந்திருக்கு கண்டிப்பாக. இன்னைக்கு கூட நான் சம்டைம்ஸ் எழுதும் போது நம்ம போர்டில் எழுதுவேன். இன்னைக்கு கூட நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, ஜாதகம் இல்லையா? அந்த ஜாதகத்தை எழுதுனதுல எப்படி எழுதியிருப்பாங்க? இந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி கைப்பட ஜாதகம் எழுதுந்து இன்னைக்கு எழுத முடியுதா பார்த்தீங்களா? இன்றைய இருக்கிற தலைமுறை, இன்றைய அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்டு ஜாதகம் அவ்வளோ கணிச்சு எழுத முடியுதா? அந்த மாதிரி எழுத்துக்களை போட்டு எழுதவும் முடியல, அவ்வளோ கணிப்பும் இல்லை. ஸோ இந்த எழுத்தினுடைய சீர்திருத்தத்தை பற்றி பார்த்துக்கோங்க. சார், இது கல்வெட்டில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பழைய மெத்தட் சார். இது இந்த பழைய வடிவம். ஆமாம், இந்த பழைய வடிவம் எல்லாமே இப்போ நான் போட்டிருக்காங்க அண்ணாவுக்கு அப்படின்னா, அது அப்படியே சேர்த்து எழுதுறதுல இருக்கிற எளிமை முறை தனியாக கால் வாங்குறதுல இல்லை பாருங்க. வேலை அதிகமாகவும் இருக்குது, அது இல்லாமல் எழுத்துக்களுடைய சுருக்கமும் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த சீர்திருத்தத்தை வந்து, ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு, பெரியார் இப்படி மாற்றத்துக்கு காரணமே வீரமுனிவர் கொண்டு வந்தது தான், வேற ஒன்றும் கிடையாது.
ஸோ காலமுறைக்கு ஏற்ப இந்த நகராத்து வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, நாம் எழுதும்போது சில இதில் இழுத்து மாற்றி எழுதுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தெளிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த வடிவத்தை கொண்டு வந்தாங்க. ரைட். இது மேக்ஸிமம் ஏன் இந்த மாதிரி சீர்திருத்தத்தை பெரியார் கொண்டு வந்தார் அப்படின்னா, முதன்மையான காரணம் நீங்கள் வடமொழியினுடைய சாயல் இது இருக்குது அப்படின்ற முதன்மையான காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டு. அப்போது இந்த சீரமைப்புக்கான மாற்று எழுத்துக்களையும் உருவாக்கினார் இவர் தான். அப்போ பெரியாருடைய இந்த கருத்தினுடைய சில கூறுகளை 1978 தமிழக அரசு நடைமுறைப்படுத்துது. நல்லா பாருங்க, 1978 இது வந்து எழுத்து வடிவத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு. அப்போ பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 78. அவர் சொல்ற பாருங்க, நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படிங்கிறாரு பெரியார். அவருடைய கூற்று கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்படியுமே இதுதான் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அதே மாதிரி சின்ன வயசுல திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது. கைப்பெண்களுக்கு நீங்க மறுமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிறத அவர் ஆதரிக்கிறார். அடுத்தது, குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் வழங்க வேண்டும். இதை தான் நம்ம இந்திரா காந்தி நடைமுறைப்படுத்தினாங்க இல்லையா, இந்தியா. ஸோ பெரியாருடைய கருத்துக்கள் பாருங்க, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இருக்கணும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம், இது எல்லாமே இவருடைய கருத்துக்கள். அவர் எது எதிர்த்தாரு, எது ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது ரெண்டு பார்க்கணும். பெரியார் அப்படிங்கிற பட்டம் எப்போ எந்த ஆண்டு எங்க கொடுத்தாங்க அப்படின்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் கொடுக்குறாங்க. அடுத்தது, உங்க ஐக்கிய நாடுகள் சபை தெரியும் இல்லையா, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும், யுனெஸ்கோவும் தெரியும், யுனிசெஃப், இந்த மூணுமே நீங்க கொஞ்சம் யுஎன்ஓ இருக்கு இல்லையா, யுஎன்ஓ, யுனெஸ்கோ அண்ட் யுனிசெஃப், இது மூணுமே நம்ம கல்வியோட தொடர்புடைய முக்கியமான அமைப்புகள். உடல்நலத்தோடு தொடர்புடைய அமைப்பு WHO நமக்கு தெரியும். ஓகேவா. இதில் பாருங்க, 27/6/1970 ஐக்கிய நாடுகள் சபையில் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம், அந்த யுனெஸ்கோ இருக்கு இல்லையா, யுனெஸ்கோ பாரிஸ்ல இருக்கும் பாருங்க, அதான் அந்த யுனெஸ்கோ தந்தை பெரியாருக்கு இருக்கா, என்ன ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க, எஸ், தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்த அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா யுனெஸ்கோ. ஓகே, ரைட். அடுத்தது, சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, 25. இவர் நடத்தின இதழ்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். இது வந்து ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஜேர்னல் வந்து ரிவோல்ட். அடுத்தது நான் பிச்சமூர்த்தி, மிகச்சிறந்த ஒரு புதுக்கவிதையினுடைய ஆசிரியர், புதுக்கவிதைக்கு தோற்றுவாய் இவர் தான். இதில் சொல்ல பொருள் ரவி இல்லை, இரவி, ஆக்சுவலாக அது ஈ முன்னாடி போட்டுக்கோங்க. இரவி என்றால் கதிரவன் என்ற அர்த்தம், கமுகு என்றால் பாக்கு, கமுகு என்றால் பாக்கு, ரவின்னு கொடுத்துருப்பாங்க, ர பக்கத்தில் முன்னாடி ஈ போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ரைட். அடுத்தது இது சொல்கிறோம் பாருங்க, முக்கியமான ஒரு கோட்டம் இருக்கு பாருங்க, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியினுடைய கவிதைகள் என்று பிச்சமூர்த்தியை பாராட்டினவர் யாரு, வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணனுடைய முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம் புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணனுடைய புத்தகம். அந்த புத்தகத்தில் நான் பிச்சமூர்த்தியை பற்றி இவர் பாராட்டி பேசியிருக்காரு. அடுத்து உங்களுக்கு தெரியும், மரபு கவிதை யார் ஆரம்பித்தா, புதுக்கவிதை யார் ஆரம்பித்தான்னு நல்லாவே தெரியும். மரபு கவிதையிலிருந்து பிறகுதான் புதுக்கவிதை நமக்கு வந்தது. சரி, இப்போ கீழே வந்துருங்க. புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையினுடைய யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள். அப்போ மரபு கவிதை அப்படிங்கிறது ஒரு பாட்டு எழுதணும்னா அது ஆசிரிப்பாவாக இருக்கணும், வெண்பாவாக இருக்கணும், கலிப்பாவாக இருக்கணும், வஞ்சிப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த பாவகை இவ்வளோ தான் பாடணும், இத்தனை அடிகள் தான் பாடணும், இவ்வளோ ஓசைகள் தான் பாடணும் அப்படின்ற ஒரு நெறிமுறை வரைமுறை இருக்குது. ஆனால் புதுக்கவிக்கு அப்படி இல்லை, நீங்கள் எந்த வார்த்தையை எந்த சொற்களை போட்டு நீங்கள் எழுதிட முடியும், அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அப்போ மரபு கவிதையிலிருந்து இல்லை, ஒரு மொழியினுடைய வளத்தை இந்த மரபு கவிதை குறைக்குது அப்படிங்கிறது ஒரு சூழலை கொண்டு வந்த பிறகுதான் எப்படி வேணாலும் தான் தோன்றிய தளமாகவோ அல்லது தன்னுடைய போக்கிலோ தன்னுடைய நடையிலோ என்ன செய்யணும், நம்ம கவிதை எழுதலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு கட்டமைப்பு உடைச்சதே புதுக்கவிதை தான்.
ஸோ கீழே வந்துருங்க. பாரதியாருடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டவர் தான் பிச்சமூர்த்தி. அதனால தான் இவர் என்ன சொல்றாங்க, புது கவிதையினுடைய தந்தை. இதே மரபு கவிதையினுடைய தந்தை யார் சொல்லுவோம், பாரதியார் நம்ம சொல்றோம். ஓகே, அதில் ஒரு பாட்டு கூட வருது, மரபு கவிதையின் வேறு பார்த்தவர் அப்படின்னு ஒரு பாட்டு. படம் பார்த்தவர், வேறு பார்த்தவர், அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வரும். ரைட். அப்போ புதுக்கவிதையினுடைய தந்தை அப்படின்னு பிச்சமூர்த்தியை சொல்றாங்க. அப்போ புதுக்கவிதைக்கு வளரக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாருங்க. இது கேட்பாங்க. இலக்கு கவிதை, கற்றற்ற கவிதை, விலங்குகள் இல்லாத கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை. அப்போ இது எல்லாமே மரபு கவிதைக்கு அப்படியே ஆப்போசிட்டான பேரை தான் இருக்கும். விலங்குகள் அப்படிங்கிறது என்னது, கை விலங்கு பூட்டிடுவாங்கல்ல, ஒரு கட்டுப்பாடு. விலங்குன்றது நம்ம அனிமலை சொல்லலை, இது கை விலங்கு நம்ம சொல்றது. அதான் அதனுடைய சிம்பல் என்ன அப்படின்னா, கை விலங்குகளுடைய சிம்பல் கட்டுப்பாடு. கை விலங்குகள் இல்லை அப்படின்னா கட்டுப்பாடு அற்ற அப்படின்னு இருக்கும், ஒரு கட்டுக்குள் அடங்காதுன்னு அர்த்தம். ரைட். கீழே வந்துருங்க. அந்த ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதனுடைய துணை ஆசிரியராக இவர் இருந்தார் நான் பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் சிறுகதை நோட் பண்ணிக்கோங்க, விஞ்ஞானத்திற்கு பலி. அதாவது சயின்ஸுக்கு பலி அப்படின்னு அப்படியே லிட்ரேஷன் கொண்டு வந்துருக்கோம். விஞ்ஞானத்திற்கு பலி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவருடைய புனைப்பெயர் பி ஷோ, அதாவது பி ஸ்ரீ அப்படின்ற மாதிரி பி ஷோ. அப்புறம் ரேவதி அந்த அந்த ஷோ அந்த சவுண்டு. அடுத்தது ரேவதி. இந்த ரெண்டு புனைப்பெயர்கள் கவிதைகளை படைத்தவர் நான் பிச்சை. அடுத்தது தாவோ ஜேஜி. ஆனா இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கவிதை பாருங்க. இந்த அந்த கவிதையை நம்ம உண்மையை நம்ம திங்க் பண்ற வைக்க மாதிரி இருக்கும். எஸ், ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். லாவோட்ஸ், ஓகேவா, அறிஞர் அவர் தான், சீன கவிஞர் லாவோட்ஸ். அவர் எந்த ஒன்றும் உருவாக வேண்டும் என்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும். கான்செப்ட் இருக்கு பாருங்க, உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீங்கள் ஜன்னலை பார்க்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது ஜன்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, எப்படி இதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது? சரி, கேப் இல்லை, அப்படி தானே அது ஜன்னலா? ஸோ தட்ஸ் தி கான்செப்ட். இங்கே வருது தான் பாருங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்க, ரெண்டு மூணு சொல்லியிருக்காங்க. சரி, அது அதாவது அந்த கோட் பண்ணுற பாருங்க. மூணாவது வரியில் பாருங்க, சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது. கரெக்டா? ரைட். காலி பகுதி இல்லைன்னா சக்கரமே இல்லை. அடுத்தது வாங்க கீழே, பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியில், அதாவது மட்பாண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மட்பாண்டம் அப்படிங்கிறது எதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த எம்டி ஸ்பேஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது மூணாவது கான்செப்ட், வாயிலும் ஜன்னலும் வெற்றுமில் என்பதாக பயன்படுது. அப்போ அதில் அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் ஜன்னல் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்பேஸ் இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அப்போ நாம் நினைக்கிறோம், அதுதான் சொல்கிறாங்க, அப்போ உண்டும் வேண்டும் இல்லாத பகுதியும் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஓகே, அப்போ எந்த ஒன்றும் உருவாக வேண்டும் என்றால் உண்டும் வேண்டும், அதாவது நமக்கு தேவையான பகுதியும் வேணும், தேவையில்லாத பகுதியும் வேணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். இந்த கோட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு தெரியலன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு படித்து சொல்லிட்டு நான் போகிறேன். தெரியலன்னா கேளுங்க, சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது நூல்வெளிங்க. சீன மெய்யியலாளர், பிலாசபர் இல்லையா, சீன பிலாசபர் கன்ஃபூசியஸ் இருக்காங்க இல்லையா, அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த லாவோட்ஸ், இந்த அறிஞர். இந்த லாவோட்ஸனுடைய சிந்தனை எந்த சிந்தனை அப்படின்னா தாவோவியம். தாவோவியம், ஓகேங்களா? ரைட். இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டவர் தான் இவர். அவருடைய கான்செப்ட் தான் தாவோவியம் நம்ம சொல்கிறோம். தாவோவியம் என்ற பாடலை இது தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்து யசோதர காவியம். அதில் அறிஞர் பொருள் பாருங்க, வெகுளி என்றால் சினம், ஞானம் என்றால் அறிவு, அந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு எல்லாமே காவல் முடியறதுனால அது வேங்கோல் வினை மட்டும் நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நூல்வெளி, ஏன்னா இது ஐஞ்சன் காப்பியங்கள் ஒன்று, இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூல் வடமொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டது, அதனால் இது வந்து நம்ம தழுவல் நூல் நம்ம சொல்லலாம். அப்போது யசோதர காவியம் என்ன நூல், மொழிபெயர்ப்பு நூலா, தழுவல் நூலா, அல்லது சொந்த படைப்பு அப்படின்லாம் கேட்டாங்கன்னா நீ தழுவல் நூல் எழுதிக்கலாம். இந்த நூலை சமண முனிவர் எழுதினாங்க, பேர் வேணா அவருடைய யார் சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்போ யசோதர காவியம் யாருடைய வரலாற்றை பேசுது, யசோதரனுடைய வரலாற்றை பேசுகிறது, அவ்வளோதான். இதில் 5 சருக்கம் இருக்குது, 321 பாட்டு.
அது 321 320 அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ 321 பாட்டு. ரைட். அடுத்தது நாம் முத்துக்கோமுடைய மகனுக்கு எழுதின கடிதம். அவருடைய நூர் என்ற கவிதை வந்து நோட் பண்ணிக்கும். நூர், சாரி தூர் இல்லையா, தூர். இது ஒன்று மட்டும் அவருக்கு நோட் பண்ணிக்கோங்க, மீதி தேவையில்லை. அடுத்து யாப்பிலக்கணம். அப்போ யாப்பிலக்கணம்னா என்ன? கவிதை ஏற்றக்கூடிய முறைகளை சொல்வது தான் யாப்பிலக்கணம். இதில் முக்கியமானது யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு தான். யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனை? 6. எழுத்து, அசை, சீ, தலை, அடி, தொடை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்னது? குறில், நெடில், ஒற்று அப்படிங்கிற 3 வகைப்படும். சரி, அதில் நம்ம யாப்பினுடைய உறுப்புகள் சொன்னோம் இல்லையா, எழுத்து, அசை, சீ, தலை, அடி, தொடை. அதில் அந்த விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். அசை அப்படிங்கிறது எழுத்துக்களால் சேர்ந்தது தான் அசை. அதை நம்ம சின்ன வயசுலாம் என்ன படிச்சிருக்கோம்? நேரசை, நிறைசை படிச்சிருக்கோம், ஓரசை, ஈரசை, ஓசை சேர்லாம் படிச்சிருக்கோம். அப்போ அசை அப்படிங்கிறது எழுத்துக்களுடைய சேர்க்கை, எழுத்துக்கள்லாம் சேர்ந்தது தான் அசை. அப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்திருப்பது தான் அசை எனப்படும். இந்த அசை வந்து எத்தனை வகைப்படும்னா அது 2 வகை, நேரசை, நிறையசை. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நேரசையில் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம 8வது மேலே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நேரசையில் நிறைசையில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது. ரைட். சீர், அடுத்தது எழுத்து முடிஞ்சிச்சு. சீர். சீர் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லணும்? ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளினுடைய சேர்க்கை. அதாவது எழுத்துக்களுடைய சேர்க்கையே அசைன்னு சொல்றோம், அசையினுடைய சேர்க்கையே சீர்னு நம்ம சொல்றோம். அப்ப சீர் எத்தனை வகை? 4 வகை. அந்த இடத்துல 4 வகைன்னு எழுதிக்கோங்க. அதான் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இலவன இதில் பகுதி உறுப்பினர்களும் பிரிக்கிறோம். ஆனா அதுல இருந்து எப்படி இந்த அழகீட்டு வாய்ப்பாடு மாறுது? என்ன வித்தியாசம் இருக்கு? பகுபத உறுப்பினர்கள் பிரிக்கிறதுக்கும் இதுல பிரிக்கிறது என்ன வித்தியாசம் இருக்கு? ஓசையின் அடிப்படையில். இது ஓசையினுடைய அடிப்படையில் பிரிக்கிறோம். அது எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்? ஓகே, அது உறுப்புகளுடைய அடிப்படையில. இன்னும் பேசிக்கா மீனிங்கினுடைய அடிப்படையில் தான் பிரிப்போம். ஆனா இங்க நம்ம மீனிங்கை பார்க்க மாட்டோம். அங்க எஸ். அதனால அப்போ இதுல பாருங்க, இதுல ஓரசை சீர் கீழே வந்துருங்க. ஏன்னா சீர் வந்து 4 வகை இருக்கு. ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை. இதுல ஓரசை சீரை பத்தி பார்க்கும்போது நாம இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம என்னைக்கும் மறக்கல இல்லையா? ரைமிங்கே படிச்சதுனால அது நம்ம மறக்கல. நேர் நேர் தேமா, நிறை நேர் குடிமா, நிறை நிறை கருவிலும், நேர் நிறை கூவிலும். அப்போ வெறும் ஒரே ஒரு சொல்ல மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அது நேரில் சேருமா அல்லது நேர்பிலா, நிறைவிலையா, நிறைவிலா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அப்போ அசை பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்களா? ஓரசை சீர் ஒரே ஒரு அசை மட்டும் இருக்கும். அதாவது ஒரே ஒரு சொல், அர்த்தமுள்ள ஒரு சொல் இருக்கும். எழுத்துக்களுடைய சேர்க்கை தானே அர்த்தமுள்ள சொல்லா இருக்கும். அப்படி சொல்லும் போது இப்ப நேரசை அப்படின்னா கடைசியில் முடியும் போது திருக்குறள் கடைசியில அந்த 7வது சொல்ல இருக்குமா? அதான் அசையை நம்ம சொல்றோம். அது அசையை பிரிக்கிறோம். பெரிய சொல்லாத அசையை பிரிக்கிறோம். ஆக்சுவலா சொல்லு திருக்குறள் எத்தனை சொற்கள் இருக்கு? பொதுவாகவே 7. ஆமா தானே? அப்ப கடைசியில் ஒண்ணு இருக்கும் இல்லையா? கடைசியில் மேக்ஸிமம் எப்படிதான் முடியுது? எத்தனை எழுத்துக்கள் கொண்டு முடியும்? குறைஞ்சபட்சம் 3 எழுத்து இல்லையா? 3 எழுத்துக்கள் பிரியும். அதை நம்ம பிரிக்கும் போது இந்த ஓரசைக்குள்ள சேரும். அப்ப அந்த ஓரசைக்குரிய வாய்ப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நேரசையில் அது முடியும் போது அந்த திருக்குறளுடைய கடைசி சொல்லானது நேரசையில் முடிஞ்சா அதுக்கு பேர் நாள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாட்டையும் வைக்கிறோம். நிறைசையில் முடிஞ்சா மலர் அப்படிங்கிறத வைக்கிறோம். அதோட இன்னும் ஒரு எழுத்து கூட இருந்து அது நேர்போல் மாறும்போது அது காசு நம்ம கொடுக்குறோம். அந்த வாய்ப்பாடு பேர் தரோம். அது நிறைவா மாறும்போது பிறப்பு அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இது பேசிக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ கடைசியில் ஒரு திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க 4 மலர் காசு பிறப்பு, இந்த 4 எதுனா ஒன்று நீங்க சொல்லணும். அது எப்படி அப்படிங்கிறது பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கடைசி சொல்ல பிரிச்சிங்க அப்படின்னா சார் இந்த 4 மலர் இதே பிரிச்சாலும் அதே அதுதான் பேர் வச்சிருக்காங்க. அப்படி நீ 4 மலர் காசு பிறப்பு பிரிச்சாலும் அந்த வாய்ப்பாட்டுக்குள்ள தான் வரும். அதனால தான் அது அந்த சொல்ல கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க மறக்கக்கூடாதுன்றதை அந்த மாதிரி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்தது இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓரசையில அடுத்தது அடுத்து ஈரசைச்சீர். ஈரசைச்சீர்ல பாருங்க, நம்ம ஓரசைங்கிறது 4 மலர் காசு பிறப்பு
நேர், நிறை, நேர்வு, நிறைவு நம்ம பார்த்து அதை முடிச்சோம். இப்போ 2 அசை வர மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நேர் நேர் தேமா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடணும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை பூவிலம். இதுதான் வாய்ப்பாடு. அப்போ இது 2 அசை வரும்போது அதனால தான் இது தலைப்பு என்ன வச்சிருக்கோம், ஈரசை சீர். அதுக்கான வாய்ப்பாடும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பாட்டில் நேர் நேர் தே மா மான் முடியுது, நிறை நேர் புளிமா மான் முடியும். அது அடுத்தது பூவிலம் கருவிலம் முடியும். அப்போ அது விலம். அப்போ மான் முடியல நம்ம மாச்சிருந்தோம், விலம் முடியறது விளைச்சீர்னு பேர் வச்சிருக்கோம். அவ்வளோ. அப்போ மாச்சீர் எத்தனை இருக்கு, ஈரசைச்சீரில் 2, விளைச்சீர் எத்தனை இருக்கு 2. ஓகே. அடுத்தது கீழே வந்து இது ஈரசைச்சீருக்கு பேரு, இது நோட் பண்ணிக்கோங்க. ஈரசைச்சீருக்கு இயற்சீர்னு சொல்லுவாங்க, ஆசிரியர் உரிச்சீர்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேட்கறது இல்லை ஈரசைச்சீருக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று அதில் ஆப்ஷன் இயற்சீர் இருக்கும், இயற்சீர் இல்லைன்னா ஆசிரியர் உரிச்சீர் இருக்கும். அதை பார்த்து அடுத்தது மூவசைச்சீர். மூவசைச்சீரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காய்ச்சீர். ஏன்னா எல்லாமே எதில் முடியும், காய் அப்படிங்கிறது. அப்போ முதல்ல வந்து ஒரே ஒரு அசை இருந்துச்சு பார்த்தோம், அது தேமா புளிமா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது மாச்சீர் விளைச்சல்னு பார்த்துட்டோம். இப்போ மூவசைச்சீரில் 3 இருக்கு பாருங்க பிரிச்சா. அப்படின்னு என்ன, அதாவது அந்த ஒரு சொல்லு பெருசா இருக்கும், அந்த சொல்லு எழுத்துக்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கும், நிறைய இருக்கும். அவ்வளவுதான், அதை பிரிக்கிறோம். ரைட். இப்போ பாருங்க அசையில நேர் நேர் நேர். அப்ப நேர் நேர்னா தேமா, இன்னொரு நேர் வரும்போது காய் சேர்க்கும். அப்ப நேர் நேர் தேமா, தேமாவோட ஒரு காய். அப்போ தேமா காயா மாறிடும். அடுத்து புளிமாங்காய், பூவிலங்காய், கருவிலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது 3 சீர் வந்துச்சுன்னா அடுத்தது இதுல நம்ம காய் சீர் கழிச்சு பிரிச்சோம் இல்லையா. இப்போ பாருங்க நேர் வந்துச்சுன்னா காய்க்கு போடுறோம், நிறைய வந்தா கனி போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். ரைட். இது முடிச்சிங்களா. அடுத்து தலை போயிடுவோம். அப்போ எழுத்து அசை சீர் முடிச்சிட்டோம். இப்போ தலை. இதுக்கு நீங்க இந்த வரையறை தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, நின்ற சீரினுடைய ஈற்றசையும் வரும் சீரினுடைய முதலசையும் சேர்வது. தலை என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், சேர்த்தல் அல்லது கட்டுதல் அல்லது இணைத்தல் அல்லது பிணைத்தல், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. தலை என்றால் சேர்க்கிறோம். 2 தனியாக பிரிஞ்சிருக்கும், நம்ம சேர்த்துறோம், அவ்வளோதான். ஓகேவா. அது புக்கெல்லாம் நம்ம கட்டுதல் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதனுடைய வரையறை என்ன, நின்ற சீரினுடைய ஈற்றசையும் வரும் சீரினுடைய முதலசையும் சேர்வது தான் தலை. ரைட். இது வந்து எத்தனை வகைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 வகை. அதுதான் நேரொன்று ஆசிரியரை முதற்கொண்டாக என்னது ஒன்றிய ஒன்றாவது வச்சு தலை வரைக்கும் 7 இருக்கும். அப்போ நேரொன்று ஆசிரியர், நேரொன்று ஆசிரியர் தலை, எச்சீர் வெண்கலை, வெண்சீர் வெண்கலை, ஒன்றிய வச்சு தலை, ஒன்றாவது வச்சு தலை, கணித்தல். ஓகேவா. ரைட். இதுல இன்னும் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா காய் முன் நேர் வந்தா என்ன, கனி முன் நேர் வந்தா என்ன இப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆங்கிலத்துக்கு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எண்ணிக்கை தெரியணும், தலை என்ன அப்படின்ற வரையறை தெரிஞ்சா போதும். சரி, ரைட்டு. அடுத்து அடி. அப்போ எழுத்து அசை சீர் தலை அடி. அடி அப்படிங்கிறது உங்களுக்கு 5 வகை இருக்கா. அப்போ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் சேர்ந்து வரும்போது அது என்ன மாறிடுது, ஒரு அடி அல்லது ஒரு தொடர் அல்லது ஒரு சிறு வாக்கியம் சொல்றோமா. ஸோ அந்த வடிவத்துக்கு வந்துடும். ஓகேவா. ரைட். இப்போ வாங்க, இந்த அடி 5 வகைப்படும். அதுல எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா 2 சீர்களை கொண்டு வந்திருந்தால் அது குரல் அடி. இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். 3 வந்தா இப்படி அடி, 4 அளவடி, 5 நெடிலடி, 5க்கு மேல 6க்கு மேல வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஓகேவா. ரைட். அப்போ அடி சார்ந்த விளக்கங்கள் 2 தான். ஒன்று எத்தனைன்னு தெரியணும், இன்னொன்று அதோடைய வரையறை தெரியணும், 3வது எந்த அளவு இருந்தால் எந்த கேட்டகரின்னு தெரியணும். ரைட். அடுத்தது தொடை. தொடை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாடலுடைய அடிகளிலோ அல்லது சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தான் தொடை. அப்போ எழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது நம்ம படிக்கிறோம் இல்லையா, மோனை தொடை, எதுகை தொடை படிக்கிறோம்ல, இது எதை பேஸ் பண்ணி இருக்கு, எழுத்துக்கள் ஒன்றி வருவதை பொறுத்து. ஒரே அடிக்குள்ள இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட அடிகளுக்குள்ள இருக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க. அப்போ பாடலுடைய அடிகளிலோ அல்லது சீர்களிலோ, சீர்னா சொற்களில் அர்த்தம். ஸோ அதாவது இந்த சொல்லுக்குள்ளவோ அல்லது அடிகளுக்குள்ளவோ இந்த கான்செப்ட் தான். அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம எந்த கேட்டகரியில் அடக்குறோம், எதுகை மோனை அந்த மாதிரி கேட்டகரியில் அடக்குறோம். அப்படி அடக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர், தொடை அப்படின்னு பேர். ரைட். அதுல கீழே இருக்க பாருங்க, எப்படி கேட்பான்னா தொடையினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்பான். தொடை வந்து 8 வகைப்படும். அந்த 8 தான் கொடுத்துருக்கான். எதுகை மோனை ஈவு முரண் அளபடி அந்தாதி இரட்டை செந்தொடைன்னு சொல்லிட்டு.
ஓகேவா? இந்த 8 தான். அப்போ இந்த எண்ணிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பேசிக் எதில் கேட்பான்னா எதிரி மோனையோட முடிச்சுக்குவோம். இன்னொன்று தாண்டி போனோம் அப்படின்னா போர்டு நிறுத்துவோம். ஓகே, ஃபஸ்ட்டு 3 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது மோனை தொடர். ஃபஸ்ட்டு அந்த 8 இருந்துச்சு இல்லையா, அந்த 8ல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கானா, அதில் அந்த பாட்டில் முதல் எழுத்துக்களை பாருங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனையா? அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி வருதா? ஸோ அது மோனை. 2 தொடையில் இருக்கா, 2 அடியில் இருக்கு, அதனால அது மோனை தொடைன்னு நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், 2 அடியில் இருக்கு. எதுகையா இருந்தா 2வது எழுத்து. ஸோ 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கா, அதனால அது எதுகை. ஈப்புன்றது கடைசி எழுத்தோ சொல்லோ ஒன்றி வரணும். அப்போ 2 அடிகளுக்குள்ள கடைசி அந்த சொல்ல பாருங்க, அதில் எழுத்துக்கள் ஒன்றி வரும், அது ஈ. ஏன்னா உங்களுக்கு முக்கியமானது இந்த 3 மட்டும் தான். ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கணும். இந்த 8ல் நம்ம 3 மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த சரியான விடையில் பாருங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஐயை வந்து எப்படி மாற்றினாரு, அவ எப்படி மாற்றினாரு அப்படிங்கிறது தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னக்கூடிய காரணத்தை அதுதான். அப்போ அந்த 2 காரணமே சரிதான். அவர் வந்து ஐ அப்படிங்கிறது ஐயன்னு மாற்றினாரு, அவங்கிறது இவனு மாற்றினாரு, அதுவும் சரி. எண்ணிக்கையை குறைக்கலான்றதும் சரி. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஓகேவா? ரைட், கீழே வந்துருங்க. இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ஒரு திருக்குறளில் கடைசி ஒரு சொல், அந்த சொல்லில் இப்போ பெரிது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. பெரிது அப்படிங்கிறது வந்து எந்த வாய்ப்பாட்டுக்குள்ள அடங்கும்? 4 மலர் காசு பிறப்பு அப்படிங்கிறதுல எதில் அடங்கும்? எப்படி? இதுல இருந்து ஒரு क्वेश्चन இந்த மாதிரி கேக்குறாங்க. அப்ப இதுல இப்ப இருக்கா, அப்ப நிறைகுணம் இருக்கு. என்ன கொடுத்திருக்கான்? பெரிது. இப்ப நிறைகுணம் எப்படி வரும், நேர்குணம் எப்படி வரும் அப்படிங்கற கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இது கொடுத்திருக்கான் இல்லையா, பெரிது அப்படின்னு கொடுத்திருக்கான். இருக்கா? பெரிது. இது நீங்க பிரிச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்படி பிரிப்பீங்க? பேங்கிறது இது புரியல. இது புரியல. இங்க ஒரு புரியல இருக்கா, இதுவும் புரியல. சோ வாய்ப்பாட்டுல அந்த ரூல் இல்ல, 2 குறியில இருக்கு, அவ்வளவுதான். அப்போ குறியிலும் தனியா இருக்கு. நம்ம நேரசியில நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது குறியில் இணை இருக்கு. அப்ப குறியில் இணை போடுறோமா, அப்ப என்ன வருதுங்க? ஆமா தானே, நிறையசை. இது வந்து குறியில, இது வந்து நேரசை. ஆமா தானே. அப்போ ஒரு நிறையோட நேர் சேரும்போது என்ன செய்யறது? உகரம் வந்து ஏறி வரும்போது அது நம்ம நிறை பூ. இதனா நேர் சேரும்போது உகரம் சேரும். அப்போ நேர்பு அப்படின்ற வாய்ப்பாட்டு வைக்கிறோம். சரி, நிறைவு அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்போ இது பாருங்க, பெரிது அப்படிங்கிறது எதுக்குள்ள சேருது? நிறைவு. அப்ப நிறைவுக்கான வாய்ப்பாடு என்ன? அப்போ நேருக்கு வந்து நேர்வு, நிறைவு என்ன வரும்? நேருக்கு வந்து நாள், மலை, காசு, பிறப்பு. சோ அதுதான் பிறப்புல வருது. சோ அப்ப இதை நீ போட்டு பார்த்து நீங்க இந்த ஆன்சரை நீங்க குறிச்சுக்கணும். அடுத்து அதே மாதிரி அடுத்து வந்துருங்க குமரகுருபரனுடைய பாடல் வரைக்கும். நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய பொதிய மலையை வந்து என்ன மலை சொன்னோம்? திருக்குற்றால மலை. ஆமா தானே, பொதிய மலை பேர் திருக்குற்றால மலை இருக்கு. அந்த மலையை பத்தி நம்ம பாடினதா யாரை சொன்னோம்? அவரை மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திருக்குற்றால மலையை பத்தி, அந்த தென்காசியில் இருக்கக்கூடிய பொதிய மலையை பத்தி குமரகுருபரன் புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த பாடல் தான் என்னது? திங்கள் முடி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை. இந்த வரிகளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? திருக்குறள் கவிதைன்னு போட்டுருவோம். எந்த மலை நம்ம நினைச்சிருவோம்? கண்டிப்பா இது பொதிய மலை, அந்த மலை நினைச்சு போட்டுருவோம். ஆனா இங்க குமரகுருபரன் பாடியிருக்காரு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கீழே பொருத்தமான வாய்ப்பாடுகளை எழுதுகள் கொடுத்துருக்கானா. ஸோ பகலவன் அப்படிங்கிற ஒரு சொல்லு எந்த வாய்ப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் என்ன பண்ணுவீங்க? கோவிலம், கருவிலம் அப்படின்னு 4 ஆப்ஷன் வச்சாங்கன்னா அது நீங்கள் பிரித்து பார்த்து என்ன செய்யணும்? ஆன்சரை போடணும். இதில் ஏதாவது பொருத்தமான வாய்ப்பாட்டில் டவுட் இருக்கா? அழகிட்டு வாய்ப்பாட்டில் பேசிக் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. அதாவது நேரசையில் என்ன வரும், நிறைசையில் என்ன வரும் தெரிஞ்சால் எல்லாத்துக்குமே ஓகே. அடுத்தது பொறுத்துக்க, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் டவுட் இருக்கா? அடுத்தது கலைச்சொற்களும் அப்படி பார்த்துக்கோங்க. ஈபு தொடை இருக்கா, அதுக்கு மட்டும் ரைம்.
ஒரே ரைமிங்காக வருதுன்னு சொல்கிறோம்ல, Rhymes. ரைமில் தான், வேற ஒன்றும் இல்லை. மீதி உங்களுக்கு தெரியும். அடுத்தது அறிவை விரிவு செய்து பாருங்க. அஞ்சல் தலைகளுடைய கதை அப்படிங்கிற ஒரு பேரில் யார் எஸ்பி சட்டர்ஜினுடைய ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு சாம்பசிவம். எஸ்கே சட்டர்ஜி ஒரு வங்காள மொழியினுடைய டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர், இவர் எழுத்தாளரும் கூட. அவருடைய அஞ்சல் தலைவனுடைய கதை அப்படிங்கிற நூலை தமிழில் சாம்பசிவம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அஞ்சல் தலைவனுடைய கதை அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு. ஓகேவா? அடுத்தது தங்கைக்கு அப்படிங்கிறது கடிதம். யார் எழுதுறது? மூவனுடைய கடிதம். அதே போல அந்த அண்ணா எழுதியிருக்காரு பாருங்க, எஸ் தம்பிக்குன்னு எழுதியிருக்காரு. அடுத்தது விரிவாகும் ஆளுமை. இதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த கோட் கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரியணும். இது உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் தெரியும். கணியன் பூங்குன்றனுடைய வரிகள். எந்த நூலுன்னா புறநானூறு. ரைட். அடுத்து கீழே வந்து நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் டெரன்ஸ். டெரன்ஸ் அவர் சொன்ன கோட்டு தான் இது. நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு லத்தீன் மொழியினுடைய ஒரு புலவர் டெரன்ஸ் சொல்லியிருக்காரு. ரைட்டு. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் அப்படிங்கிற கருத்தை புட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு ஆலந்தூர் கிளார் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்லியிருக்காரு. புறநானூற்றில் அந்த வரி இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு புட்கை அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நோக்கம், குறிக்கோள், எல்லை, இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் சொல்லுங்க. குறிக்கோள். ஓகேவா? ரைட். அடுத்தது திருக்குறளை பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு சொல்றாரு ஆல்பர்ட் ஸ்வைட்சர். என்ன ஒரு திருக்குறளோட தொடர்புடையவர் தெரியுமா? ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை புகழ்ந்து பேசினவர்ல இவரும் ஒருத்தர், ஆல்பர்ட் ஸ்வைட்சரும் ஒருத்தர். ரைட். அடுத்தது படுத்துறை வையம் பாக்கிய பண்பே, அது தொல்காப்பியத்தினுடைய வரி. ஸோ ஜஸ்ட் மட்டும் நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு மட்டும் போங்க, இதனோட மீனிங்லாம் தெரிஞ்சுக்கலாம் போக வேண்டாம். எம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வாணிகன் ஆயலன், இது புறநானூற்றில் வரக்கூடிய வரிகள். அடுத்தது அது தேவையில்லை. புறநானூறு அடுத்து வரக்கூடிய வரிகள் இம்பார்ட்டன்ட் விட்டுருங்க. மக்கள் அனைவருக்கும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். திருக்குறளை பற்றி ஜி போப் என்ன சொல்லியிருக்காரு? திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானது அப்படின்னு சொல்றாரு ஜி போப். தமிழுக்கு தொண்டு செய்தவர்களுள் கிறிஸ்தவ பாதிரிமார்களை நம்ம விட்டுற முடியாது. அதில் ரொம்ப முக்கியமானவர் தனிநாயக அடிகளார். அவர் சொல்ற பாருங்க, தமிழுடைய சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழுடைய அந்த புகழை பரப்பியவர். அப்போ தமிழுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்பிய கிறிஸ்தவர் யார் அப்படின்னா தனிநாயக அடிகளார். உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவரும் அவர் தான். இப்போ இருக்கிற உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தரமணியில் இருக்கு, அங்கே அது நிறுவனத்துக்கு காரணமாக இருந்தவரும் தனிநாயக அடிகளார் தான். அவர் நடத்தின இதழ், தொடங்கி நடத்தின இதழ் தமிழ் பண்பாடு. இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வண்ணதாசன் சொல்லக்கூடிய கல்யாண்சி, அவருடைய அக்கறை அப்படிங்கிற ஒரு படைப்பு இது எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, மனிதநேயம் சார்ந்து இலக்கணம் குறிப்பாக அதை பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்பிலக்கணம் நீங்கள் பிரிச்சு பார்த்துக்கோங்க. நூல்வெளி வந்துருக்கு. அவருடைய இயற்பெயர் ரொம்ப முக்கியம், கல்யாண சுந்தரம். புனை பெயர் வண்ணதாசன் இல்லை, புனை பேர் அவரை வச்சுக்கிறது. வண்ணதாசன் அப்படிங்கிற பெயரில் எல்லா படைப்பையும் படிச்சிருப்பார். ஓகே, கல்யாணத்தினுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் எல்லா படைப்புகளுமே செய்து வருகிறார். அவருடைய நூல்கள் பாருங்க, புலரி, முன்பின், ஆதி, அந்தமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இது எல்லாமே. அவர் எழுதுகிற கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும். நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. அதனுடைய தொகுப்பு என்ன பெயரில் வெளிவந்திருக்கு அப்படின்னா சில இறகுகள் சில பறவைகள். ரொம்ப முக்கியமான ஒரு 4 நூல் இருக்கு. அதை தாண்டி முக்கியமான ஒரு நூல்னா அது ஒரு சிறுகதை தான். அதுக்கு முன்னாடி பாருங்க, அவருடைய சிறுகதை படைப்புகளை கலைக்க முடியாத ஒப்பனைகள்,
கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, இதெல்லாமே இவருடைய சிறுகதை படைப்புகள். ஒரு சிறு இசை அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு 16ல். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் முத்துக்குமாரனுடைய அந்த ஒரு ஐக்கு கவிதையும் அமுதவனுடைய கவிதையும் பாஷோ அவருடைய கவிதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவிதைகளை ஒரு முறை பார்த்துட்டு போங்க. அந்த கவிதை வரிகளை கொடுத்துட்டு யாருடைய கவிதை வரிகள் கேட்பாங்க. அதில் நீங்கள் முத்துக்குமாரோடதும் பாஷோ அவர்தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன, இது ஒன்று முகம் பார்த்துக்குது, அது ஆமாம் அந்த கண்ணாடி சரவண வரதாரு. வெட்டுக்கிளியினுடைய சத்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது அப்படிங்கிறது பாஷோ. நாம் பார்க்குற இந்த கவிதையினுடைய மேலோட்டமான பொருள் வேற, அந்த கவிஞர் தன்னுடைய எண்ணத்தை எழுதின சூழல் வேற. நாம் நினைக்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து வச்சு அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. இதனுடைய இன்டைரக்டான மீனிங் வேற. ஓகே, குறுந்தொகை அதனுடைய சிறப்பு கருதியை நல்ல குறுந்தொகைன்னு சொல்கிறோம். அப்போ நல்ல என்ற அடைமொழி பெற்ற எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க. அப்போ நல்ல அப்படிங்கிறது ஒரு அடைமொழி. இந்த வரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைப்பாடிய பெருங்கடங்கவனுடைய வரி. ஓகேவா? நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவார் அப்படிங்கிற ஒரு வரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நசை என்றால் விருப்பம், பிணி என்றால் பெண் யானை, வேளம் என்றால் ஆண் யானை, ஆறுன்னா வழி. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. அடுத்து நூல்வெளி. எட்டுத்தொகை நூல்களுள் மிகச்சிறந்த ஒரு நூல், முதல் தொகுக்கப்பட்ட நூல். இது குறுந்தொகை. அதில் 400 பாட்டு இருக்குது. எனக்கு குறுந்தொகை 400ன்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்க்கையோடு சேர்ந்து 401 பாட்டு. அதோட அடி எல்லை உங்களுக்கு தெரியணும், 4 to 8. ஏன்னா இந்த குறுந்தொகையில் சின்ன பாட்டுன்னா அது 4 அடி இருக்கும், அந்த பாட்டில் கொஞ்சம் பெரிய பாட்டுன்னா 8 அடி இருக்கும். இதுதான் அதனுடைய விளக்கம். 500 3 to 6. ஓகே. அடுத்தது இந்த நூலுக்கு 1915 சௌரி பெருமாள் அரங்கன் அப்படிங்கிறவர் முதல்ல பதிப்பிச்சிருக்காரு. இதில் பாலைப்பாடி பெருங்கடம், இது ஓகே, இது விட்டுருங்க. அடுத்தது சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய இது கொடுத்துருக்காங்க. அவர் சிறுகதை பாருங்கள், அவருடைய சிறுகதை மட்டும் நோட் பண்ணிக்கணும், அது போதும். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு, இதெல்லாமே அவருடைய இந்த ஃபேமஸான சிறுகதைகள். ரொம்ப முக்கியமானது வேரில் பழுத்த பலா, சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. ரைட். அடுத்தது குற்றம் பார்க்கேன் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய பரிசை இவருடைய படைப்பு வாங்கியிருக்கு. குற்றம் பார்க்கேன். ஓகேங்களா? இதில் டவுட்டா? அவ்வளோதானே. அடுத்தது அணி இலக்கணம். அணின்னு அழகு அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது செய்யுளுடைய ஒரு கருத்து அழகாக சொல்வதற்கு பேர் தான் அணி. ரைட்டு. அப்போ அந்த வரையறை பாருங்கள். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம். இந்த வரையறை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அணி ஊமை அணி இல்லையா? ஊமை அணி அப்படிங்கிறது அணிகளினுடைய தாயின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பேசிக். இதில் தான் எல்லா அணியுமே பிறக்குது அப்படிங்கிற மாதிரி அணிகளுடைய தாய் அப்படின்னு ஊமை அணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஊமை அணி அப்படின்னாவே மலர் போன்ற பாதம். அப்போ கொடுத்தோம்னாவே போன்ற அப்படிங்கிற ஓம் உறுப்பு இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அதை பற்றி வேறு ஒன்றும் தேவையில்லை. கீழே உருவகணி வந்துருங்க. ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்றது பேர் தான் உருவகம். இரண்டும் வெவ்வேறு என்று சொன்னால் அது ஓமை, அல்லது ரெண்டையும் ஒப்பிட்டு சொன்னால் ஓமை. ரெண்டையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு ஒன்னேன்னு சொன்னால் உருவகம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பின்வரும் நிலையணி. அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் பாருங்கள், ஒரு செய்யுளில் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்தும் வருதலே பின்வரும் நிலையணி. அது சொல்லு வரலாம், அல்லது பொருள் வரலாம். பொதுவான பேர் பின்வரும் நிலையணி. ஒரு சொல்லே பல முறை வந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி. பொருள் பல இடங்கள் வந்துச்சுன்னா பொருள் பின்வரும் நிலையணி. அவ்வளோ. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சொல் பின்வரும் நிலையணி. அப்போ முன் வந்த சொல்லே பின்னும் பல இடத்து
வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி. நம்ம துப்பாருக்கு துப்பாயே அப்படிங்கிறது எப்படி இருக்கு? துப்பாருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாச்சு. அந்த ஒரு சொல்லானது ஒரே பொருள் வருதா என்ன? அப்போ ஆனா சொல்லு, அதனால இது என்ன பேரு? சொல் பின்வரும் நிலையணி. ரைட். அடுத்தது பொருள் பின்வரும் நிலையணி. செய்யுளில் முன்பு வந்த அந்த பொருளே பின்னர் பல இடங்களில் வருவது. பாருங்க, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற. இதில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தை குறிக்கிறது, வளமையை குறிக்கிறது. அதனால இது பொருள் திரும்ப திரும்ப வர்றதுனால என்ன மீனிங்ல வருது? செல்வம்னாலே ஒண்ணுதான், மாடுனாலே செல்வம் தான். அதனால செல்வம் அப்படிங்கிற பொருளை திரும்ப திரும்ப வர்றதுனால அந்த பொருள் திரும்ப திரும்ப வர்றதுனால பொருள் பின்வரும் நிலையணி. ரைட்டு. சொற்பின்வரும் நிலையணி. சொற்பொருள் ரெண்டுமே முன்ன சொல் பொருள் சொற்பொருள். ரைட். அப்போ முன்னர் வந்த சொல்லும் அதற்குரிய அந்த பொருளும் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஃபர்ஸ்ட் பார்த்தது சொல்லு மட்டும், பின்னாடி பார்த்தது பொருள். இப்போ ரெண்டுமே சேர்ந்து சொல்லும் பொருளும். ரைட். எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோருக்கு. அப்போ விளக்கு அப்படிங்கிற ஒரு சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளது. விளக்கு, விளக்கு அல்ல, பொய்யா விளக்கு அப்படின்னு. ஓகேவா? அப்போ சொல்லு வந்திருக்கு, அதனால மீனிங்கும் வந்திருக்கு. அதனால இந்த சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது வஞ்சக புகழ்ச்சி. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் கொடுத்துருக்காங்க, தேவரணையர் கைவர் அவர் தான் மேவன செய்துள்ளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாரி பாரி என்று என்னது பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்ல மாறி என்று நீங்கள் கொடுப்பதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இங்கே வந்து என்ன அப்படின்னா பாரி போன்ற மாதிரி புகழ்ந்து கொஞ்சம் வந்து பேசியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பாரி எல்லாருக்கும் கொடுப்பாரு. ரைட்டு. யாருக்குமே இருக்கிறவங்க இல்லாதவனுக்கு கொடுப்பாரு. ரைட். மழை என்ன பண்ணும்? இவன் நல்லவன் கெட்டவன், இந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னு பார்க்காம என்ன செய்யும்? புரியும். ஸோ இப்படி புகழ்ந்துட்டு பாரி ஒருத்தர் மட்டும் தான் வரலாம் என்ன முடிச்சா அவ்வளோ. அடுத்து பலவழி தேர்வு. இதுல பலவழி தேர்வுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இமயத்து கோடு உயர்ந்தன்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லினுடைய பொருள் யாது? நம்ம கோடு என்றால் கும்பு அப்படின்னு படிச்சோம்ல. ஸோ ஒரு சொல்லுடைய சூழல் பொருளை பார்த்து நம்ம எழுதணும். இந்த தொடர்ல எந்த பொருள்ல இந்த சொல் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ட பிறகுதான், அதாவது இந்த சொல் இந்த தொடர்ல இந்த சூழல்ல இந்த பொருள்ல கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கோடுன்னா கொம்பு நம்ம படிச்சிருக்கோம், ஆனா பக்கத்தில் வரக்கூடிய சொல்லோடு தொடர்படுத்தி பார்க்கணும். எப்படி? இமயத்து கோடு, அப்ப இமன்னா மலை, அப்ப கோடு என்றால் அப்போ மலையினுடைய உச்சி. ஸோ இப்படி நீங்க பொருள் புரிஞ்ச மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ரைட். அடுத்தது வண்ணதாசனுக்கு அந்த சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. நம்ம முன்ன பார்த்தோமா? எந்த வருஷம்? அடுத்தது பாஞ்சாலி சபதம். யா அப்படின்னா ஒரு மரம். யான்றது மர வகையை வந்து குறிக்கக்கூடியது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடுல மற்றவை. இன்னும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாடு செல்வம் அப்படிங்கிறது செல்வம் என்ற பொருள் வந்திருக்கு அப்படின்றது தான் பாஞ்சாலி சபதம். 5ஆம் வேதம் என்று கருதப்படுவது மகாபாரதம். சரி, பாஞ்சாலி சபதத்தை யார் எழுதுனா? பாரதியார் தான் எழுதினார். ஓகேவா? ரைட். ஞானபானு அப்படிங்கிற மாத பத்திரிகையினுடைய ஆசிரியர். இந்த ஒரு பாடல் வரி நோட் பண்ணிக்கோங்க. வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயம் கொண்டார். இந்த ஒரு வரியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வாறு புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபேமஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ வெண்பா பானுன்னா புகழேந்தி, வெண்பாவால் பாடக்கூடியவங்கள ஃபேமஸ் ஆனவர் புகழேந்தி. பரணி இலக்கியத்தை பாடுறதுக்கு ரொம்ப சிறந்தவர் ஜெயம் கொண்டாரு. கவி பாடு காலமேகம். ஸோ இந்த மாதிரி கவி பாடுறதுக்கு காலமேக புலவர் தான். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு பாடியிருப்பாரு. யாரு? பலப்பட்டடை சொக்கநாத புலவர், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது உங்களுடைய கலைச்சொற்கள்ல அந்த ஓமேனிக்கு பாருங்க. சிமிலி இருக்கா? அதை நோட் பண்ணிக்கோங்க. கட்டிலா கவிதை அப்படிங்கிறது ஃப்ரீ வெர்ஸ். உருவகம் அப்படிங்கிறது மெட்டபர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு பூவனுடைய படைப்பு. என்ன அது? செம்பியின் மகள்.
ரைட். அடுத்தது அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின், அது வந்து முகமது ஷெரீப் தமிழ் எழுதியிருக்காரு. ரஸ்கின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் மிகச்சிறந்த திறனாய்வாளர் ரஸ்கின். அடுத்தது ஓகே 10ஆம் வகுப்பு. இதில் கீழே வந்துருங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மண் கேட்க வேண்டும். சச்சிதானந்தம். இந்த வரி சொன்னாவே ஆட்டோமேட்டிக் வருது பற்றி ஆன்சர். இதுக்கு பேர் தான் என்னது? என்ன மாதிரியான படிப்பு இது? என்ன மாதிரியான படிப்பு? இது கேட்கணும்னு வச்சுக்கோங்க. சைக்காலஜியில் இது கேட்ட உடனே டக்குனு சச்சிதானந்தம்னு வருதுன்னு வச்சுக்குவோம். இது எந்த மாதிரியான நினைவுன்னு கேட்குறான். ரூட் மெமரி அல்லது லாங் டைம் ஷார்ட் டேர்ம்லாம் ஓகே. இது ரூட் மெமரி, அந்த கூட்ட மனப்பாடம், புரிதல் சார்ந்தது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் வைக்கிறான். என்ன பண்ணுவீங்க? ரூட் மெமரி அப்படின்றீங்களா? இல்லை சார், ரோட் இது எந்த விதமான நினைவுல வரும்? புரிதல் நினைவு, குருட்டு மனப்பாடம், இந்த மாதிரி மனப்பாடம் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் யோசிச்சு வச்சுருவாங்க. இது படித்த உடனே இமீடியட்டாக வர்றது வந்து நம்ம ரூட் மெமரி எடுத்துக்கலாமா என்ன? இது எப்படி அவங்க மனசுக்குள்ள போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ரெட்ரைவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ தமிழ் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சு நீங்கள் பாடவே முடியாது. புரிஞ்சு பாடினீங்கன்னா நீங்கள் பாடவே மாட்டீங்க. வருமா? புரிஞ்சு பாட வருமா என்ன? கண்டிப்பாக வர. ஸோ இது பேர் அப்போ என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் லர்னிங் அது. பின்ன அப்போ ரூட் மெமரியா? அது எப்படி உள்ள போச்சுன்னு தெரியல, ஆனால் இம்மிடியேட்டாக வருது. ஸோ இது என்ன மெமரி? ரூட் மெமரி. ஜஸ்ட் ரூட் மெமரி தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நிறைய முறை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ரூட் மெமரியை போனதை கூட ரெட்ரைவல் பண்ணியிருக்கீங்க, ரீகால் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ டக்குன்னு தெரியுது. அப்போது ஆனால் நீங்கள் புரிஞ்சு படிக்கவே இல்லை. இப்போ சாகும்போது தமிழ் படித்து சாகணும், எந்த சாம்பலும் தமிழ் கம்பளம் வேணுன்றது புரிஞ்சு நீ படிக்கல. அந்த ஒரு ரைமியை உள்ளே போச்சு, டக்குன்னு அது வந்த உடனே ரைமியாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் கால்ட் தி ரூட் மெமரி. ஓகே. பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுவோர் ஓசை நயத்தில் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், தமிழ் என்று சொல்கிறா அந்த மாதிரி. ஆமாம், அது வந்து உங்களுடைய புரிதல் அடிப்படையில் அது உட்காரல, அதான் போய் உட்காந்துச்சு அந்த ஒரு ரைமிங்கில். சரி, நம்ம சினிமா பாட்டு கேட்குறோம்ல, எந்த பாட்டாவது நம்ம மீனிங்ஃபுல்லாக கேட்டு நம்ம பாடியிருக்குமா? சேம் அதே தான். சில கூற்றுக்கள்லாம் ரைமியை உள்ளே போகும், ஆட்டோமேட்டிக்காக ரைமியாக வெளியில் வரும். வித்தவுட் மீனிங்கு, நமக்கு மீனிங்கே தெரியாது. ஆனால் அந்த பாட்டவே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பாட்டு நீங்கள் எஸ் அவ்வளோதான். நீங்கள் மீனிங்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சிங்க, அந்த பாட்டு வராது, விட்டுருக்கு. பிரச்சனை தான். ரைட். அப்போ பாவலரேர் என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். அவருடைய இதழ்கள் பாருங்க, ரொம்ப முக்கியமானது தென்மொழி தமிழ் சிட்டு. தமிழ் இல்லாமல் அவருடைய தான். எஸ். அடுத்தது இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவருடைய நூல்கள் பாருங்க, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளி பறவை. அது மட்டும் தெரிஞ்ச போதும். அவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரைய தேவையில்லை. அடுத்தது பாவனார். பெரிய தலைவலிங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மனுஷன் தமிழுக்கு சேவை செஞ்சாரு, எல்லாரும் சாவடிக்கிறார். ஆனால் நம்ம படித்த போதில் இந்த ஒரு குடும்பம் இல்லை தெரியுமா? என்னென்னா, அந்த கிளையை பற்றியோ மரத்தை பற்றியோ அந்த புல்லை பற்றி இதெல்லாம் நம்ம இத்தனை வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். எஸ். இங்கே பாருங்கள், பாவனார் என்ன சொல்கிறாரு, இந்த கிளை பிரிவை பற்றியும், கிளைக்கு எப்படியெல்லாம் பேர் இருந்துச்சு, இலைக்கு எப்படி இருந்துச்சு, காய்ந்த சருகுக்கு எப்படி இருந்துச்சு, இலைக்கு எப்படி இருந்துச்சுன்னு அப்படி பிரிச்சுட்டே வராரு. சரி, ஓகே. கூட்டிருப்பாருங்க, நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அடுத்து வரக்கூடியதில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணாம், நீங்கள் படித்தாலும் நிற்க போகிறதில்ல, அது நல்லா எனக்கு தெரியும். ஏன்னா தாவரத்தினுடைய அடிப்பகுதியே தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதுங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தாள், தண்டு, கோல், நூல், கண்டிப்பாக நீங்கள் படித்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கிறது வேஸ்ட்டு. அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம், நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஓகேவா?
இல்லை நான் படிச்சு தான் தீருவோம் அப்படின்னு கங்காரம் நட்டிங்கன்னா படிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கோங்க. எதுலேருந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு, எவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இருக்குது. இதை சோதிச்சா தான் உங்களுக்கு தமிழ் அறிவு இருக்குன்னு அர்த்தமா என்ன? சொல்லு பார்க்கலாம். இல்லை நிறைய இருக்குது. ஸோ இது நீங்கள் அது சொல்லுவோம் இல்லையா, அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு சேவலம் முட்டையிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்தாலும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன ஆகும், தொடர்ந்தெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னா இன்கேஸ் ரிஜிஸ்டர் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு எடுத்தீங்கன்னா இது போதுமானது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இது அறிவுபூர்வமாக படித்து நம்ம தப்பாகிறத விட, அதாவது தப்பாக ஆன்சர் பண்ணுறதை விட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இது சரியாக ஆன்சர் பண்ணிட்டு போகிறது புத்திசாலித்தனம். ஸோ அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக ஜஸ்ட் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள், ஓகேவா? இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளைக்கு எப்படி இருக்குது, காய்ந்த தாவரத்தினுடைய பகுதி எப்படி இருக்குது, இலைக்கு, கொழுந்துக்கு, பூவினுடைய வகைகளுக்கு, பிஞ்சிக்கு, அந்த கொலைக்கு, கெட்டுப்போன காய்கனிக்கு, பழனுடைய மேற்பகுதிக்கு, மணி வகைக்கு, இளம்பயிர் வகைக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வேண்டாம். பூவனுடைய நிலைகளுக்கு வேணால் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிஞ்சுக்கு தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியதுதான். வேணாம் விட்டுருங்க, அவ்வளோதான். ரைட். தென்னாட்டில் மட்டும் விளையக்கூடிய அரிசி வகைகள் என்னென்னா வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி, ஓகேவா? ஆனால் தென்னாட்டில் விளையுது, பட் நாம் சாப்பிட மாட்டோம். கர்நாடகாவில், ஆந்திராவில் நிறைய நெல் விளையுது, ஆனால் நம்ம அது சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். சரி, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அதை நோட் பண்ணிக்கோங்க. மொழி ஞாயிறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் பாவனா. தமிழில் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஆமாம், இந்த மாதிரி என்ன சொற்களை வந்து ஆராய்ச்சி பண்ணார் இல்லையா, அதனால் இவர் வந்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு சொல்கிறோம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி, இவர் வந்து டைரக்டராக இருந்து தான் தயாரித்தாங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி, அந்த அகராதி பேர் அது தமிழ் லெக்சிகன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு குழு போட்டு அவங்க தான் இது எழுதினாங்க, தமிழ் லெக்சிகன் மையப்படிப்பிள்ளை இருக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் உலக தமிழ் அந்த கழகத்தை நிறுவிய தலைவர் இவர் தான். உலக தமிழ் கழகம் அதை நிறுவனவர் இவர் தான். அடுத்தது இரட்டோர மொழிகள். நீங்கள் இதில் இந்த தொகைச்சொற்களை பிரித்து எழுதுற மாதிரி வரும் இல்லையா, முத்தமிழ் கீழே இருக்குங்களா, முத்தமிழ் இயலிசை நாடகம், முச்சங்கம் முதலிடை கடை, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்ற நிகழ்வுகள் அதில் வேண்டாம், கீழே ரெண்டு மட்டும் நோட் பண்ணிக்கணும். அப்போ இரட்டோர மொழிகளுடைய வரையறை தெரியணும் உங்களுக்கு. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட, அது மட்டும் ஒரு அண்டர்லைன்மெண்ட் தான் ஓடும். ரெண்டு பொருள் வரும் மாதிரி அதை நம்ம பாடணும் அப்படின்னா, ஒரு சொல்லாக்கலாம் அல்லது ஒரு தொடராக்கலாம், ரெண்டு மீனிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது இரட்டுற மொழிதல். இரட்டுன்னா ரெண்டு, உரன்னா பொருந்தும்படி, மொழிதல்னா சொல்லுதல், அவ்வளோதான், முடிச்சு. இதனை சிலேடை என்று சொல்வார்கள். அப்போ இரட்டுற மொழிதலுடைய வேறு பெயர் சிலேடை. நூல் வெளியில் வந்திருக்கு. சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். அந்த அவருடைய இயற்பெயர் சண்முகம். எல்லாம் சாரி நினைக்கிறீங்களா? சரி, நினைக்கிறேன். அடுத்தது உரைநடையினுடைய அணிகலன். குறிஞ்சி மலர் நோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த சார் இதனுடைய படைப்பு, இது நோட் பண்ணிக்கோங்க. அண்ணாலட்சி இணை ஒப்பு, அது டெக்னிக்கல் டவுன் வரும்போது அது பயன்படும். அண்ணாலட்சி இணை ஒப்பு, ஓகேவா? புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று சொன்னவர் வா ராமசாமி. மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா ராமசாமி. வா ராமசாமி யாரோட தொடர்புடையவர்? பாரதியாரோட தொடர்புடையவர். நாட்டுப்பற்று என்ற கட்டுரையை எழுதினவர் யாரு? மு வரதராசனார். இந்த பாரடாக்ஸ் இது இருக்கா, இந்த ஆக்சிமோரன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆன்டிதீசிஸ், அது இந்த மூணுமே ஃபஸ்ட்டு மூணுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது எழில் முதல்வனுடைய மா ராமலிங்கம். எழில் முதல்வன் அவருடைய இயற்பெயர் மா ராமலிங்கம். அவருடைய நூல்கள் பாருங்க. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாக்கி நின்றாய்,
அந்த மா ராமலிங்கம் பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்தது எழுத்து சொல் இலக்கணம். அப்போ சார்பெழுத்துக்கு மொத்தம் எத்தனை? 10. அதை நோட் பண்ணிக்கோங்க. அளபெடுத்தல் என்பதனுடைய பொருள் மீண்டு ஒலித்தல். இது உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, என்னென்ன எழுத்துக்கள் வந்தால் என்னென்ன அளப்படை நம்ம சொல்லியிருந்தோம் சாட்டா. உயிரிழப்படை 3 இருக்கு. ஒன்று செய்யுளிசை அல்லது இசைநிறை அளப்படை, நம்ம தானே சொல்லிசை அளப்படை, இன்னிசை அளப்படை. அப்போ செய்யுளிசை அளப்படை அல்லது இசைநிறை அளப்படைனா எந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 எழுத்துக்கள். ஒன்று ஆ அப்படிங்கிற நெடில் குறில் ஆவாக அளவெடுக்கும். அப்போ ஆ ஓ, ஓகேவா? இது ரெண்டும் எப்பவுமே ஆ அப்படிங்கிறது தான் ஆவான்னு அளவெடுக்கும். அதே போல ஓ அப்படிங்கிற நெடில் ஓவா. அப்ப இது ரெண்டும் வந்துச்சுன்னா அது பேர் என்னது? செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. அந்த ஒரு பாட்டு வரியில இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நெடில் எழுத்து இன்னொரு குறில் எழுத்தாக நீண்டு ஒலிக்கும். 2 மாத்திரையிலிருந்து 3 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்தது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஊ சொன்னமா, நெடில் அது ஊ தான், வேற ஒன்றும் இல்லை. உங்க பாஷை ஊ, அது எவ்வளோ ஒலிக்கும்? ஊ அப்படின்னு. அப்போ அளபடைனாவே நமக்கு எத்தனை மாத்திரை வரும்? 3 மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை. ஸோ 3 மாத்திரை. அதனால அளபடை 3 மாத்திரை சொல்றோம். அடுத்தது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னது? என்ன சவுண்ட் அது? ஆக்சுவலா ஈ சவுண்ட். உண்மையான சவுண்ட் ஐ தான் ஈ வருது. ஏன்னா நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல, அகர ஈரம் ஐகரம்னு சொல்லி சொன்னோம்ல. ரைட். அப்போ இந்த ஈ ஒற்றளபடை நமக்கு நல்லாவே தெரியும். ஒற்று அளபெடுக்கிறது ஆயுத எழுத்து இல்லையா? ஆயுத எழுத்து அதோட சேர்ந்துடும். எத்தனை மொத்தம்? இதுல கொஸ்டின் என்னன்னா, அளவு எடுக்கக்கூடிய ஒற்றெழுத்துக்கள் எத்தனை அப்படின்றதான் கேள்வி. 11. ஆக்சுவலா 10 ஆயுத எழுத்து, அதாவது 10 மெய் எழுத்துக்கள், 1 ஆயுத எழுத்து. அது டோட்டலா 11 எழுத்துக்கள். பொதுவாக கேட்டானா அளவெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் கேட்டானா 11, அளவெடுக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் கேட்டா 10, ஆயுதம் சேர்ந்துடும் 11. சொல் என்பதுக்கான வரையறை என்ன? ஒரு எழுத்து தனிச்சு நின்னோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்னோ அது ஒரு பொருளை கொடுத்தா அதுக்கு பேரு சொல். சொல் அப்படின்னா ஒரு மீனிங் இருக்கிற ஒரு வேர்டுக்கு பேர் தான் சொல்லுன்னு தமிழ் சொல்றோம். ரைட். அதுல மொழி வகைகள் எத்தனைன்னு கேட்டா 3. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்ப மொழி எத்தனை வகைப்படும்னா 3 வகை. ரைட். அப்ப தனிமொழின்னு என்ன? அது ஒரு எழுத்தா இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தா இருக்கலாம். அது ஒரு தனித்திறன பொருளை கொடுத்துச்சுன்னா அது ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் கண் அப்படிங்கிறது ஒரு மீனிங்கை கொடுக்குது நமக்கு. இப்போ வா அப்படிங்கிறது மீனிங்கை கொடுக்குது இல்லையா? இப்போ வா அப்படிங்கிறது மீனிங்கை கொடுக்குது. இது என்னது? தனிமொழி தான். அதே மாதிரி கண் அப்படிங்கிறதும் இது ஒரு தனிமொழி. மொழி என்றாலே என்னது? அர்த்தமுடைய சொல். அப்போ இதுக்கு அர்த்தம் இருக்கா? இதுக்கு அர்த்தம் இருக்கு. அப்போ இது தனிச்சு நின்று ஒரு பொருளை கொடுக்குது. அதனால இது தனிமொழி. அவ்வளவுதான். அடுத்தது தொடர்மொழி பாருங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள். அந்த தனிமொழி அப்படிங்கிறது சொற்கள்னு போட்டுக்கோங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை கொடுத்துச்சுன்னா நம்ம அதனால தான் நம்ம சொன்னோம், வாக்கியத்தில் எழுவாய் பயன்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களால் வரக்கூடியது தொடர்மொழி. பொதுமொழி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுமொழி அப்படின்னா ஒரு சொல் இருக்கும், அது தனிச்சு நிற்கும் போது, தனியை பார்க்கும்போது ஒரு பொருளை தரும், அது 2ஆ பிரிக்கும் போது இன்னொரு பொருளை தரும். வேறொருல இருவேறு பொருளை தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை கொடுக்கும். ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பலகை அப்படின்றது நம்ம சொல்றோம். அப்போ பலகை அப்படின்னா இந்த பலகையை நம்ம சொல்றோம். இதை பிரிக்கும் போது பலகுடன் கைன்னு சொல்றோம். அப்போ பலன்னா பண்ணை பொருள், பல்வேறு அல்லது பல அப்படின்னு இருக்கும். கைங்கிறது நம்மளுடைய கையை குறிக்கும். அப்போ இது பிரிக்கும் போது இருவேறு பொருட்களை கொடுக்குது, ஒட்டுக்க சொல்லும் போது ஒரு பொருளை கொடுக்கும். இதுக்கு பேர் என்னது? பொதுமொழி. பொதுமொழி என்பது தனித்து நிற்கும் போது ஒரு பொருளையும் பிரிக்கும் போது வெவ்வேறு பொருளையும் கொடுக்கும். அதே போலதான் என்ன கொடுத்துருக்காங்க? வேங்கை கொடுத்துருக்காங்களா? அது எப்படி பிரிக்கும் போது வேங் கூட்டல் கையும் பிரிக்கிறோம். அப்ப வேங்கை அப்படிங்கிறது நம்ம வேங்கை மரத்தையும் குறிக்கும், வேங்கைங்கிற விலங்கையும் குறிக்கும்.
அந்த சீட்டானுடைய கேட்டகரி கிளியரா இருக்கு. வேம் அப்படிங்கிறது வேகுதல் அப்படிங்கிற ஒரு பொருள். கை அப்படிங்கிறது நம்முடைய கை. ஸோ வெவ்வேறு மீனிங் கொடுக்கும். இது பொதுமொழி நம்ம சொல்றோம். அடுத்தது தொழில் பெயர். நம்ம நேற்று நடத்திட்டோமா தொழில் பெயர்? தொழில் பெயர் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், அதனுடைய 3 கேட்டகரியுடைய எக்ஸாம்பிள்ஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயரை வச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா? வினையால் அணையும் பெயரை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? வினை அந்த வரையறை முதல்ல பார்த்துங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். இந்த வரையெல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இதுக்கு அடிப்படை நம்ம தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்தவர்னு கொடுத்துருக்காங்க. வந்தவர் அல்லது வந்தவன், உண்டவர், நின்றவர், படித்தவர், இது எல்லாமே 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் சொன்னது போல ஒரு வினை இருக்கணும் இல்லையா? ஒரு செயல் இருக்கணும். அது யாரை குறிப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு யாரை குறிக்கிறது என்பது வெளிப்படையாக சொல்லக்கூடாது. குறிப்பாளர் இருக்கணும். யார் எழுவாயை குறிப்பால் சொல்லணும். அப்போ ஒரு வினை இருக்கணும். ஒரு வினை, அந்த வினை செய்பவரை குறிப்பால் உணர்த்தணும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ இங்க என்னது செயல் இருக்கா, அப்புறம் எழுவாய். எழுவாய் என்பது யாரு? அந்த செயலை செய்பவர். அப்போ படித்தவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ படித்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் இருக்கு, அதாவது வினை இருக்கு. கரெக்டா? வினை இருக்கு. யார் படிச்சா? அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்ப குறிப்பால ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். அப்ப என்ன ஆகுது? படித்தவர் அப்படிங்கிறது அது ஆண்பாளையும் பெண்பாளையும் நல்லா புரிஞ்சுக்கணும். உயர்திணையில ஆண்பாளையும் பெண்பாளையும் குறிப்பால் சொல்லியிருக்கு. அதுல ஒரு வினை இருக்கு. அப்போ இது சிம்பிள் லாஜிக். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினை பெயர் இருக்கும், இது 2 இணைச்சு வரும். அப்போ வினையால் சேர்ந்து வரக்கூடிய பெயர். ஓகேவா? இந்த பெயர் வினையோடு சேர்ந்து வரும். அப்போ வினையால் அணைந்து வரக்கூடிய பெயர் தான் வினையால் அணையும் பெயர். அது உயர்திணையில் இருக்கும். ஓகேவா? சிம்பிள். அதை கொடுத்துருக்கேன் பாருங்க. வந்தவர் இருக்குங்களா? ரைட். கீழே வந்து கலை சொற்கள் அதை பார்த்துக்கோங்க. வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், ஹோமோகிராஃப், ஒரு உட்படுத்ததை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 லிங்குகள் ஒரு மொழி, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? அது சேதுமணி மணியினுடைய புத்தகம். தவறின்றி தமிழில் எழுதுவோம், ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நான் நன்னனுடையது. நன்னன் புத்தகம். ரைட். பச்சைமொழி உதயசங்கர். கேட்கிறதா என் குரல். உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். நோட் பண்ணிக்கணும். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் அப்படிங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்துல. இது உங்களுக்கு தெரியணும். திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம். ரைட். அடுத்து பாருங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். யார் சொல்றது? அவ்வையார் சொல்லுது. அப்போ என்ன சொல்றாரு? வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்துல எப்படி நம்ம மூச்சு விடணும், எப்படி நம்ம மூச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் எப்படி கூடும் அப்படிங்கிற அந்த மூச்சு பயிற்சி சார்பான தகவலை அவ்வையார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயர் உண்டு. இது தெரிஞ்சுக்கணும். கிழக்குன்னா குணக்கு. அப்போ கிழக்குல இருந்து வீசக்கூடிய காத்துக்கு பேரு கொண்டன். இது நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு என்பதற்கு குடக்கு அப்படின்னு பேரு. மேற்குல இருந்து வீசக்கூடிய அந்த காத்துக்கு கோடை. அப்ப வடக்குல இருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று. அப்ப வடக்குக்கு வாடை அப்படிங்கிற பேரு உண்டு. தெற்குல இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேரு தென்றல் காற்று. அது சிலப்பதிகாரத்துடைய வரி இருக்கு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். அப்ப தென்றல் சொன்னா எங்கிருந்து வீசக்கூடியது?
அப்போ வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இந்த வரிகளில் அடிக்கோடிட்ட சொல் குறிப்பிடும் திசை எது? இப்போ தென்றல் அதில் அடிக்கோடி போட்டுட்டு இது குறிப்பிட்ட திசை எதுன்னு கேட்டாங்கன்னா பத்மகிரியார் தென்றல் விடுத்துவது அந்த நூல் எழுதினவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அது நோட் பண்ணிக்கோங்க. புறநானூரில் பாருங்க, அதாவது கடலில் வந்து அந்த கப்பல் ஓட்டின தகவல், நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. அதாவது கடல் பயணத்திலும் தமிழர்கள் சிறந்திருந்தாங்க அப்படிங்கிறத தகவல் சொல்றதுக்காக வேற ஒன்று. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பார் புலவர் யார்? வெண்ணி குயித்தியார். ஹிப்போலஸ். பாருங்க, பருவக்காற்றினுடைய பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? ஹிப்போலஸ். அதுக்கு பாருங்க, கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்போலஸ் என்ற கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே என்ன இருக்கா விரைவில் பயணம் செய்யக்கூடிய, அதாவது நேரடியாக, அதாவது ரொம்ப ஷார்ட்கட்டில் விரைவில் பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சவர் இந்த ஹிப்போலஸ். அவரும் கிரேக்க மாலுமி. அது பாருங்க, அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் ரொம்ப வேகமாகவும் சேர நாட்டினுடைய துறைமுகத்துக்கு வந்துச்சு. அந்த பருவக்காற்றிற்கு யவனர் அதை கண்டுபிடித்த ஹிப்போலஸ் என்பதனையே சூட்டினார்கள். யவனர்கள் இந்த ஹிப்போலஸ் அப்படிங்கிற அவருடைய பேரையே வச்சுட்டாங்க. கீழே வந்துருங்க. தென்மேற்கு பருவக்காற்றுடைய பருவம் ஜூன் முதல் செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர். அப்போ அதிகமான மழைப்பொழிவை தரக்கூடிய பருவக்காற்று எது? வடகிழக்கா? தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு. அடுத்தது வலிமிகின் வலி இல்லை புறநானூறு. கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு புறநானூறு. நூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆசிரியர் தேவையில்லை. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? 5வது. வின் பவர் இல்லையா? வின் பவர்ல 5வது இடத்துல இருக்கும். இந்திய அளவில் தமிழகத்தில் உலக அளவில் நமக்கு 5வது இடம் இந்தியாவுக்கு. தமிழ்நாடு முதல். அடுத்து கீழே, நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக அது யுனிசெஃப் சொன்னது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது காற்று பேசுவதாக இது. அப்போ என்ன ஆகுது? காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக எது சொல்லியிருக்கு? யுனிசெஃப். யுனிசெஃப் எங்கே இருக்கு? அப்போல்லாம் இது 2 விதமான கொஸ்டின் கேட்பான். யுனிசெஃப் வந்து எந்த நாட்டில் இருக்கு, அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கேட்கக்கூடியது. எஜுகேஷனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? இந்த 2 விதமாக தான் கேட்பான். யுனிசெஃப் எங்கே இருக்கு? யுனெஸ்கோ எங்கே இருக்கு? பாரிஸ். யுனிசெஃப் நியூயார்க்கில் இருக்கு. நியூயார்க். அடுத்தது சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் என்ற வாயுவின் அளவினை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் அந்த குளிர் பதனையை இப்போது பயன்படுத்தி தொடங்கி இருக்கிறார்கள். அப்போ என்ன பெனிஃபிட்டு? சிஎஃப்சிக்கு பதிலாக வந்து ஹெச்சிங்கிறது. நாங்கள் படித்தது எல்லாமே இதில் ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துறதுல சிஎஃப்சி வெளியில் வருது நம்ம படிச்சிருக்கோம். ஹெச்சி ஹைட்ரோ கார்பன் என்ன பெனிஃபிட்டு? பொல்யூஷனை குறைக்குமா இது? ஓசோன் அஃபெக்ட் பண்ணாது. ஓ, இந்த ஹெச்சிசியா கம்மியா இருக்கு. ஓசோனை தாக்குறதுனுடைய பவர்ல ஹெச்சிசி குறைவா இருக்கு, சிஎஃப்சி அதிகமா இருக்கு. அப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து அதிகமா வருது எஸ்சியா சிஎஃப்சியா? நல்லா கூலிங்கா வருது. ஹைட்ரோ கார்பன் இப்போ வரதுல எல்லாமே எஸ்சி கொண்டு வந்துட்டாங்களா? நினைக்கிறேன் சார். இன்னும் கன்ஃபார்ம் தெரியல, யாரும் யூஸ் பண்ணாலும் தெரியல. யூஸ் பண்றவங்க கேக்குது. யூஸ் பண்றவங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றவங்க தெரியுமா? சார் அது இண்டஸ்ட்ரிக்கு தான் சார் தெரியும். சரி கேட்குறா சொல்லுங்க. இண்டஸ்ட்ரிக்கு தான் சார் தெரியும். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சரி அடுத்தது
ஓகே. அமிலமலைக்கு காரணமானது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே. ஒரு மணித்துளிக்கு மனிதன் வந்து எத்தனை முறை மூச்சு காற்று இழுத்து உள்ள விடுறான்? உண்மை அத்தனா? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பாருங்க. காற்று மாசுபடுறதுனால மட்டுமே மூளையினுடைய அந்த வளர்ச்சி குறைவதாக நம்முடைய யூனிசெஃப் சொல்லுது. அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் அண்ட் HC. அமிலமலைக்கு காரணம் அந்த 2. ரைட். அப்போ ஒரு மணித்துளிக்கு ஒரு மனுஷன் 12லேருந்து 18 முறை வந்து மூச்சு காற்று வெளியிடணும். உலக அந்த காற்று நாள் ஜூன் 15. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சரிச்சிருமா. அதுக்காக தான் நம்ம இப்போ HC கொண்டு வந்ததாக நீங்கள் சொன்னீங்க. ஓகே. தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். யார் சொன்னது? அடுத்தது காற்றே பாரதியார். அது பிரேக்